வீடியோவை பார்த்துட்டு இருக்க மேஷராசிக்காரங்க எல்லாத்துக்கும் வணக்கம். மேஷராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம் அப்படின்றத வாங்க நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி நண்பர்களே, உங்களோட வாழ்க்கையில் கடந்த சில மாதங்களாக இருந்த குழப்பம், அப்புறம் மன அழுத்தம், தடைப்பட்ட காரியம், இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அமையப்போகுது. வரும் நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக முக்கியமானதாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேணாம். சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் உங்களோட வெற்றி உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. வெற்றி உங்களுக்கு எல்லா பக்கமும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது மேஷராசிக்காரங்களுக்கு தொழில் வகையில் பார்த்தோம் அப்படின்னா, வேலை பார்த்து கொண்டு இருப்பவங்க எல்லாத்துக்குமே புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு திறமையில் அடிப்படையில் உங்களுக்கு பதவி உயர்வும் அதிகமாகும். வேலை செய்கிற இடத்துல வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அது நீங்கள் கண்டுகொள்ளாமல் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலைக்குரிய சன்மானம், அதுக்கப்புறம் வேலைக்கு உரிய வேலை பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல நாட்களாக காத்திருந்து உங்களுக்கு அழைப்பு வராமல் இருந்துருந்துச்சுன்னா அந்த வேலையிலேருந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அழைப்பு வரும். சொந்த தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே புதிய வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. அது மூலிமா உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருந்துச்சுன்னு அப்படின்னா அந்த நஷ்டம் அடைஞ்ச விஷயத்தில் எப்படி நீங்கள் அதை சரி கட்டலாம் அப்படிங்கிறதுக்கான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. அது சரியாகும். பணவரவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பணவரவு ரொம்பவே சீராக இருக்கும். அதே நேரத்தில் தேவையில்லாத செலவுகளும் வரலாம். அதனால் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைப்பதற்கான வழி உங்களுக்கு தானாகவே தேடி வரும். கடன் அடைக்கிறதுக்கான வழி உங்களுக்கு தேடி வரும்போது பண வரவும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் சிக்கனமாக நீங்கள் செலவு பண்ணி சேர்த்து வைக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் குடும்ப நிலைன்னு நம்ம பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையும். கணவன் மனைவிக்கு இருக்கிற இடையில புரிதல் அதிகமாகும். திருமணம் தாமதமாக ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தைகள் மூலிமா ஒரு சில நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு சேரும். திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வரக்கூடிய நாட்களில் மேஷராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்து மேஷராசிக்காரங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உடல்நிலையில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. ஆனால் தூக்கமின்மை, மன அழுத்தம், தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சோர்வு, மன அழுத்தம் இந்த மாதிரி நிறையா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் எந்திரிச்சு மெடிடேஷன் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா உங்களுக்கு பார்க்கப்படுது. நீங்கள் அதிகமாக வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா, அதிகமாக வெளியே அலைவர்களாக இருந்தீங்கன்னா மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்த்து அந்த வேலையை குறைச்சிக்கிட்டு உங்களோட மனநலத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. முக்கியமாக நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கணும், நேரத்துக்கு உணவு சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும். தூக்கமின்மை, தண்ணி குடிக்காமல், சாப்பாடு சாப்பிடாமல் நீங்கள் ஒரு சில நேரத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு சேரும். முக்கியமாக நீங்கள் தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன சோர்வு, அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் அதிகமாகும். நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு மெடிடேஷன் அல்லது தினமும் இறை வழிபாடு மேற்கொள்கிறது உங்களோட மன அழுத்தத்தை சீர்படுத்தும். முக்கியமாக மாணவர்கள் இந்த வரக்கூடிய நாட்களில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் இது சாதகமான காலமாக உங்களுக்கு அமையப்போகுது. படிப்பில் உங்களுக்கு கவனம் அதிகரிக்கும். அதாவது போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பள்ளியில் நீங்கள் சிறந்த மாணவர்களாக திகழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. நீங்கள் அந்த விஷயத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட படிப்பு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. வியாபாரம் பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருப்பவங்க அவங்களோட கவனத்தை பிடிச்சி நீங்கள் கையெழுத்திட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக முதலீடு செய்யணும். முதலீடு செய்யும் போது ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசித்து முதலீடு செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு சிலர் எடுத்தோம் கவுத்தன்னு முதலீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதில் நஷ்டம் ஆச்சுன்னு சொல்லும் போது அது அவங்களோட மன வருத்தத்துக்கும் ஆளாவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை ரொம்ப குறைஞ்சி போகும். அதனால் முதலீடு செய்யும் போது ஒரு விஷயத்தில் நீங்கள் இதை பண்ணலாமா வேண்டாமா, எவ்வளோ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத முன்னாடி தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஆலோசனை வாங்கி அதுக்கப்புறம் முதலீடு செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது.
அதுக்கப்புறம் ஆன்மீக சம்மந்தப்பட்டு மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலத்தில் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. நல்ல பலன்களை உங்களுக்கு தரணும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் அனுமன் வழிபாடு மன தைரியத்தையும் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். சிவன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அர்ச்சனை செஞ்சு சிவன் கோயிலில் அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு மன நிம்மதியும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்களும் நடப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய என்னென்ன விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா, கோவத்தை கட்டுப்படுத்தணும். கோவத்தினால நிறைய பேரோட வாழ்க்கையே அழிஞ்சு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கோவத்தை முக்கியமாக கட்டுப்படுத்தணும். யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் வந்து சாதகமாக ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னா உடனே அதில் நம்பிடுறது ரொம்பவே கெட்ட விஷயமாக பார்க்கப்படுது. பெரிய முதலீடுகளில் நீங்கள் யோசித்து செயல்படணும். முன்னரே சொன்ன மாதிரி உடல் நலத்தை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி ஓட்டும்போது ரொம்பவே கவனமாக ஓட்டணும். அதாவது தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. நிறைய ஆக்சிடென்ட்ஸை நீங்கள் வந்து தவிர்க்கலாம். முக்கியமாக வண்டி ஓட்டுறவங்க இதை வந்து கவனிச்சுக்கணும். அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிர்ஷ்ட எண்ணானது 9, 1. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நாள் வந்து செவ்வாய், ஞாயிறு. உங்களோட முக்கியமான வேலைகளை நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு வரும் நாட்கள் வந்து முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையப்போகுது. இந்த காலகட்டத்தில் சந்தித்த நீங்கள் பல தடைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலுமே இதுக்கப்புறம் அது உங்களுக்கு நீங்கக்கூடிய பலன்களை நீங்கள் வந்து கண்ணெதிர பார்க்கலாம். பொறுமை, தன்னம்பிக்கை, அப்புறம் கடின உழைப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தொழிலில் நீங்கள் வந்து எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம், குடும்பத்தில், காதல், உடல்நலம் இந்த மாதிரி பல துறைகளில் நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்க போகிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக உங்களோட முயற்சி எல்லாமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களோட தன்னடக்கம் அது மட்டும் இல்லாமல் வேலையில் நீங்கள் காட்டக்கூடிய முயற்சியானது உங்களோட வாழ்க்கையில் சிறந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். முக்கியமாக சொன்ன மாதிரி சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எது சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிட்ணுங்கிறதுல முக்கியமாக கவனமாக இருங்க. நீங்கள் வெளி உணவுகளை தவிர்க்கணும். அதிகமாக கடையில் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துட்டு வீட்டு உணவுகளை நீங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட்றதுல கண்ணோட்டமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் எழுந்திரிச்சு நடைப்பயிற்சி செய்கிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல்நிலையில் வந்து எந்த குறைவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் மேஷராசிக்காரங்க ரொம்பவே தாராளமாக இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயமாக அது பார்க்கப்படுது. நீங்கள் வந்து ஒரு முதலீடு செய்கிறீங்க, அதாவது ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த கடனை வந்து எப்படி திருப்பி வாங்கலாம், அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கண்ணோட்டமாக இருங்க. கடன் தானே அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க, நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு சிலர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட அடிக்கடி ஆலோசனை கேட்டு நீங்கள் எப்போ தருவீங்க என்னங்கிறத விசாரித்து நீங்கள் அந்த கடனை திருப்பி வாங்குறதோ, நீங்கள் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் திருப்பி கொடுக்குறதுலையோ கவனமாக இருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் கூடி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க செய்பவருங்க வந்து வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சிந்தித்து செயலாற்றுங்க. உங்களோட வேலையில் உங்களுக்கு மேலிடத்த இருக்கிறவங்கள மதித்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வேலையில் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு. உதாரணத்துக்கு வேலை உயர்வு, பண உயர்வு, இந்த மாதிரி சம்பள உயர்வு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் மேஷராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே நல்ல விஷயமாக அமையப்போகுது. பெண்களுக்கு குறிப்பாக இந்த மேஷராசிக்கார பெண்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல நாட்களாக அமையப்போகுது. அதாவது அவங்க வேலை செய்கிற இடத்துலையோ, வீட்லேயோ, குடும்பத்துலேயோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல அவங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துலையோ அவங்களுக்கு மரியாதை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட செயலில் அவங்க 100% ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே சாதகமாக அமைய போகுது. நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த மேஷராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட பேரை கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கடவுளை வழிபட்டால் ரொம்பவே இஷ்டம் அப்படின்றத இஷ்ட தெய்வத்தை கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட அதுக்கப்புறம் ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட மற்றும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.